ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தாவரங்களுக்கு உணர்வுகள் இருக்குது அப்படின்றது உண்மைதான். தாவர உணவு சாப்பிட்றது, அதாவது சைவ உணவு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சைவ உணவு சாப்பிட்றது பெஸ்ட். ஆனால் அந்த தாவரங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்றப்ப அதை நீங்கள் எப்படி பாவம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாவரங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, ஆனால் நாம் அதை சாப்பிட்றதுனால அதனுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுறதில்ல. அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம தாவரங்களை என்ன சொல்கிறோன்னா, ஓரறிவு உள்ள ஜீவராசின்னு சொல்கிறோம். ஓரறிவு உள்ளதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. அது அதனுடைய உடம்பு, அதனுடைய பாகம் இருக்கு இல்லையா, அதனுடைய இதை மட்டும் அது அப்சர்வ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும், வளர்ச்சி அடைய மட்டும்தான் செய்யும். அது ஒன்றை தவிர அது வேறு எதுக்குமே தெரியாது. எப்படி இப்போ விலங்குகள் எடுத்துக்கோங்க, இல்லை புழு பூச்சிகள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் என்ன செய்யும்னா தான் வாழணும் அப்படின்றதுக்காக இன்னொன்று என்ன செய்யும், அழிக்கவும் செய்யும். பிற உணர்வுகளை அது புரிஞ்சிக்கவும் செய்யாது. அதே நேரத்தில் கொஞ்சம் அடுத்தது ஒரு 4 அறிவு 5 அறிவு அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இந்த மாதிரி ஒரு அறிவுலேருந்து ஆரம்பித்து 5 அறிவு வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது. 6 அறிவு சொல்லும் பொழுது மனிதனுக்கு இதில் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தானே சிந்திச்சு தன்னுடைய நன்மைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் நம்ம எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் தாவரங்களுக்கு கிடையாது. அதனுடைய வேலை என்னன்னா, தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வைத்து அது வளர்ந்து கொண்டே மட்டும்தான் இருக்கும். வளர்ந்து கொண்டே இருக்கிறது மட்டும் இல்லை, தன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டே தான் இருக்கும் அது. ஸோ இப்போ நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா மீண்டும் அது வளர்ந்து என்ன செய்யும், அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விலங்குகள் எல்லாம் செய்ய முடியாது. ஒரு விலங்கு வெட்டினா என்ன செய்ய முடியும், திருப்பி அதுக்கு வாழ்வு கிடையாது. ஆனால் மரங்கள் அப்படி கிடையாது. ஸோ அதனால் தாவர உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமும் கூட. அதே நேரத்தில் அதனோட உணர்வுகளை நம்ம அழிக்கிறோம் அப்படி சொல்ல முடியாது. அது பாவமும் கிடையாது. இப்போது நீங்கள் வயலில் எடுத்துட்டிங்கன்னா ஏறு விட, அதாவது மாடை என்ன செய்கிறாங்க, ஏர் விடுறாங்க. ஸோ அதை வச்சு பண்ணும் பொழுது மேலே இருக்கக்கூடிய நெல்மணிகள் நமக்கு கிடைச்சிருது, அதில் இருக்கக்கூடிய வைக்கோல் அதை சாப்பிட்றது, கீழே இருக்கிறது உரமாகுது. அப்போ இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் அதனுடைய இதை எடுத்துக்குது, அதுக்கு தேவையானது கிடைக்கும். இப்படி தான் இந்த உலகத்தோட சிஸ்டம் இருக்குது. அப்போது இந்த சைவ உணவு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த தாவரத்தினுடைய பர்பஸ், அது எது இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அவங்களோட உணர்வுகளை நம்ம பாதிக்கிறது கிடையாது. அது சந்தோஷமாக இயற்கையினுடைய ஒரு வடிவமைப்பு. தாவரங்கள் இயற்கையாக தன்கிட்ட இருக்கக்கூடியதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உணர்வோடு இருக்கனால அதை நாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை எடுத்துக்கிறதுனால அவங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படாது. இதுதான் உண்மை. அதனால் அது பாவம் ஒரு பொழுதும் இல்லை. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அதனுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுறதில்லை. நன்றி. ஓம் சாந்தி.